ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம வெள்ளை சோளம் குக்கீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர், வெள்ளை சோள மாவு, ரைஸ் ஃப்ளார், கிராம் ஃப்ளார், அப்புறம் ஜாங்கிரி பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை பேல் எல்லோவாக ஆகிற வரைக்கும் நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு அது கூட ஜாங்கிரி பவுடர் ஆட் பண்ணி அதுவும் சேர்த்து விஸ்க் பண்ணோங்க. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிஃப்ட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். இது நல்லா சிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஒரு டோ மாதிரி இது பண்ணணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாலாம் பிசைய வேணாம். ஜஸ்ட் இந்த ஃப்ளார் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியோட ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இந்த மாதிரி டோவாக பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இது பார்த்திங்கன்னா குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி ஷேப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதை ஒரு ட்ரேயில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓடிஜி டைமிங் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணுங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறமே நம்ம குக்கீ சாப்பிட்லாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு. தேங்க்யூ.